ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் ஒரு இளம் ஓவியன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் அருண். சிறு வயதிலிருந்தே அவனுக்கு ஓவியம் மீது பேராசை. காகிதம் கிடைத்தால் போதும் உலகையே வரைய முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் முதல் இரவு உறங்கும் வரை அவன் தன் கனவுகளை ஓவியமாக மாற்றிக்கொண்டே இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய குறை இருந்தது. யாரும் அவன் ஓவியங்களை மதிக்கவே இல்லை. அவன் வரைந்த ஓவியங்களை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு போவான். ஆனால் மக்கள் பார்த்து கூட போக மாட்டார்கள். சிலர் சிரித்தார்கள். இது ஓவியமா என்று கேலி செய்தார்கள். அந்த வார்த்தைகள் அவன் மனதை குத்தியது. ஆனால் அவன் விடாமல் தொடர்ந்து முயன்றான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. அவன் தன் சிறந்த ஓவியத்தை எடுத்துக்கொண்டு அதன் அருகில் ஒரு பலகை வைத்தான். அதில் எழுதியிருந்தது, இந்த ஓவியத்தில் தவறு இருந்தால் தயவு செய்து மார்க் செய்யுங்கள். அவன் அதை சந்தையின் நடுவில் வைத்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினான். மாலை நேரத்தில் அவன் மீண்டும் வந்து பார்த்தான். அவன் நின்று விட்டான். அந்த ஓவியம் முழுவதும் சிவப்பு மார்க்களால் நிரம்பியிருந்தது. எங்க பார்த்தாலும் தவறு, தவறு. அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் இவ்வளவு மோசமாக வரைகிறேனா என்று அவன் தன்னை கேள்வி கேட்டான். அந்த இரவு அவன் தூங்கவே இல்லை. அவன் மனம் உடைந்து விட்டது. ஆனால் அவன் அங்கேயே நின்றுவிடவில்லை. அடுத்த நாள் அதே ஓவியத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டு வந்தான். இந்த முறை அவன் அந்த பலகையில் வேறொரு வாசகம் எழுதியிருந்தான். இந்த ஓவியத்தில் தவறு இருந்தால் தயவு செய்து அதை சரி செய்து காட்டுங்கள். அவன் மீண்டும் அதை அங்கேயே விட்டுச் சென்றான். மாலை நேரம் வந்தது. அவன் இதய துடிப்புடன் திரும்பி வந்தான். இந்த முறை அவன் பார்த்த காட்சி அவனை முழுவதும் மாற்றியது. அந்த ஓவியம் அப்படியே இருந்தது. ஒரு மார்க்கூட இல்லை. ஒரு மாற்றமும் இல்லை. மக்கள் வந்து பார்த்தார்கள். ஆனால் யாரும் அதை சரி செய்ய முயற்சிக்கவில்லை. அந்த நிமிடம் அவனுக்கு ஒரு பெரிய உண்மை புரிந்தது. தவறு சொல்லுவது எளிது, ஆனால் அதை சரி செய்வது மிகவும் கடினம். அந்த நாளிலிருந்து அவன் யாருடைய விமர்சனம். அவன் தனது கலை மீது நம்பிக்கை வைத்தான். அவன் தொடர்ந்து உழைத்தான். நாட்கள் கடந்தன. மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் அவனுடைய ஓவியங்கள் பெரிய நகரங்களில் காட்சிப்படுத்தப்பட்டன. மக்கள் அவனை பாராட்டத் தொடங்கினர். ஒரு காலத்தில் அவனை கேலி செய்தவர்கள் கூட இப்போது அவனிடம் கற்றுக்கொள்ள வந்தார்கள். அருண் ஒரு சாதாரண ஓவியனிலிருந்து ஒரு பிரபலமான கலைஞராக உயர்ந்தான். ஃபைனல் மோரல், பவர்ஃபுல் எண்டிங். விமர்சனம் உன்னை தடுக்க வந்தது இல்லை, அது உன்னை வளர்க்க வந்த ஒரு வாய்ப்பு.